பின்னாடி தன்னலம் மேலே ஏறி ஏறி இவங்க வர வர, அது எங்கள் ஐயா இருக்கார் பாருங்க, எங்கள் ஐயா சகாய ஐயாவை நான் ஒரு தடவை சந்திக்கும் போது, இந்த குடிமை பணிக்கு பயிற்சி கொடுக்குற போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, மக்களுக்கு கற்பிச்சிடாத, கற்பிச்சிட்டின்னா அவன் நம்மள கேள்வி கேட்பான், நம்மகிட்ட பதில் இருக்காது. அப்போ உனக்கு மக்களுக்கு இடையில ஒரு தூரம் இருக்கணும்னு படிப்பிப்பாங்களாம். அதை எனக்கிட்ட சொன்னார், இப்படிதான் கற்பிக்கிறான் அப்படின்னு. அதையும் மீறி கற்பித்தவர்கள் தான் ஐயா இறையன்பும் ஐயா சகாயம் போன்றவர்கள். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அப்ப இந்த இயக்கங்கள் தன்னலம் பெருத்து ஊழல் லஞ்சில ஊறி திளைத்து எந்த கனவுல பேரறிஞர் அண்ணா தொடங்கினாரோ அந்த கனவை சிதைச்சு முறையற்ற நிர்வாகம் மக்களாட்சியை தன் மக்களாட்சியாக மாற்றி கொண்டு வந்த பிறகு மக்களுக்கு போதிப்பது கற்பிப்பது இந்த அறிவியல் சார்ந்து. இப்ப நீங்க சொல்ற ஒருத்தன் கேட்கிறான், தற்குறி கூட்டம்னு சொல்றீங்களே, எங்களை தற்குறியா வளர்த்தது யாருன்னு கேட்கிறான். இறை வழிபாட்டை விமர்சித்த அந்த இயக்கங்கள் திரை வழிபாட்டை போற்ற வச்சிருச்சு. கடவுள் வழிபாட்டை விட கதாநாயக வழிபாடு புனிதமானதுன்னு கட்டமைச்சிருச்சு. அது இப்ப அனுபவிக்குது. உங்களுக்கு அண்ணன் சொல்றது விளங்கிருச்சுன்னு நினைக்கிறேன். அப்ப அதுல போய் தவறு நான் ஏற்கணும், நீங்க ஏற்கணும், எனக்கு முன்னவர்கள் ஏற்கணும், என் பெற்றோர்கள் ஏற்கணும், உடன் பிறந்தார்கள் என சிந்தனை என்பது சமூகத்தின் விளைச்சல். சிந்தனை தான் சமூகத்தின் விளைச்சல். சிந்தனை தான் செயல்வாக்கம் பெறுது. செயல்தான் ஒழுக்கத்தை தீர்மானிக்குது. ஒழுக்கம்தான் வாழ்க்கை தீர்மானிக்குது. இப்ப சிந்தனையை யார் தீர்மானிச்சா? சமூகம். சமூகம் யாரு? நானு, நீங்களும், ஆட்சியாளன்னு எல்லாரும். இந்த தவறுக்கு யார் பொறுப்பா இருக்கணும்? எல்லாரும். சாராயம் குடிச்சு செத்ததை போய் சந்திச்சு பாராட்டிட்டு வந்தா அது என்ன சரித்திர சாதனையா? ஆனா அப்படி நாட்டு எல்லையில செத்து வந்த ஒரு ராணுவ வீரனை கூட இந்த நாட்டில் எந்த தலைவனும் போய் அவன் துயரத்தை பங்கேற்று இந்த பிள்ளைகள் படிப்புக்கு நான் பொறுப்பேற்கிறேன் ஒருத்தன் கூட சொல்லலையே. எப்படி?